ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, பொண்ணுங்க அவ்வளோ ஸ்டூபிட் கிடையாது. ஏன் அப்படின்னா, நிறைய பசங்க என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு பொண்ணு கூட பழகிட்டு ஏமாற்றிட்டு ஓடிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி ஒரு நினப்பு இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கே குழியை தோண்டி புதைச்சிருங்க. ஏன் அப்படின்னா, பொண்ணுங்க வந்து நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப ஸ்மார்ட்டாக தான் இன்றைக்கி இருக்கிற பொண்ணுங்க இருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படி ஒரு திங்கிங்கில் ஏதோ ஒரு பொண்ணு கூட பழகுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்களே குழியை தோன்றது ஈக்குவலான்ட்டான ஒரு விஷயம். ஏன் பொண்ணுங்க ஸ்டூபிட் கிடையாது அப்படிங்கிறதுக்கான சில ரீசன்ஸை தான் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி பெரிய பெரிய எம்பையர் கூட ஒரு பொண்ணுனால் டெஸ்ட்ராய் ஆகிருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மிஸ்டேக்ஸை உங்களுடைய லைஃப்பில் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, லைஃப்பில் உங்களுக்குன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் எந்த டைமில் வரணுமோ அந்த டைமில் கண்டிப்பாக வரும். ஆனால் நீங்களே கொஞ்சம் அவசரப்பட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான ரிசல்ட் வந்து ரொம்ப மிஸ்டேக்காக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் லைஃப்பை வந்து மிகப்பெரிய அளவில் டிஸ்ட்ராய் பண்ணிட்டு போயிடும். முதல் விஷயம், ஒரு பொண்ணு தான் லவ் பண்ணுறதுக்கு ஒரு பையனை சூஸ் பண்ணுறதுக்கும் மேரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு பையனை சூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா, நிறைய பேர் நினைக்கிறோம் நம்மளை லவ் பண்ணுறா நம்மளையே மேரேஜ் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்காக அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண ஆரம்பிக்கிறாங்க நிறைய பசங்க. ஸோ இது எங்கே கொண்டு போய் முடிக்கும் அப்படின்னா, இன்கேஸ் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அந்த பொண்ணு உங்களை கழட்டி விடணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாகவே உங்களை கழட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. ஏன் அப்படின்னா, நீ வந்து அந்த பொண்ணைத்தான் ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துருப்ப. உன்னுடைய கரியர்லேயோ இல்லை உன்னுடைய ஃபினான்ஷியலையோ இல்லை ஒன்றை நீ இம்ப்ரூவ் பண்ணுறதுலையோ கோட்டை விட்டுருப்ப. ஸோ உன்னோட வீக்னஸ் அந்த பொண்ணுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக மாறுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு பொண்ணு வந்து மேரேஜுக்கு ஒரு பையனை சூஸ் பண்ணுறா அப்படின்னா அவளை ஈஸியாகலாம் சூஸ் பண்ணிட மாட்டாள். நம்பர் 2, எவ்ரி விமன் ஹாவ் செகண்ட் பிளான். நிறைய பசங்க என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பொண்ணு தானே இவளுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு நினைக்கிறோம். ஆக்சுவலாக ஒரு பையனுக்கு தெரிகிறத விட ஒரு பொண்ணுக்கு இன்றைக்கி அதிகமான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி சோசியல் மீடியா மட்டும் கிடையாது, இந்த டெக் வேர்ல்டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மொபைலில் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது சோசியல் சர்க்கிள் அப்படிங்கிறது ஒரு பொண்ணுக்கு அதிகமாகவே இருக்குது கம்பேர் டு பசங்க. ஒரு பையனுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்ரெண்டாக இருந்தான் அப்படின்னா ஒரு 2 பேர் 3 பேர் இருப்பான். ஆனால் பொண்ணுங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர்கிட்ட அவங்களுக்கு தேவையான விஷயத்த கலெக்ட் பண்ணிக்குவாங்க. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும் தான் இருப்பாங்க. ஆனால் ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பையனுக்கு இருக்கிறதோட பெருசாக இருக்கும். ஏன் அப்படின்னா, பெண்கள் வந்துக்கிட்டு அங்கே என்ன நடக்குது, அவங்க குடும்பத்தில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல அதிக ஆர்வம் இருக்கும். அதனாலேயே அவங்களுடைய நாலேஜ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. முக்கியமாக இன்றைக்கி நிறைய படித்த பெண்கள் இருக்கிற இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஏதோ மிஸ்டேக் பண்ணுறீங்க, இல்லை ஏமாற்றணும்னு நினைக்கிறீங்க, இல்லை உங்களை ஏமாற்றணும் அப்படின்னு அந்த பொண்ணு நினைக்கிறாங்க அப்படின்னா அது ரொம்ப சிம்பிள் தான். நம்பர் 3, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. இன்றைக்கி இருக்கிற பொண்ணுங்கக்கிட்ட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாகவே இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முன்னாடி காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண் வேலைக்கு போவான், அதனாலேயே பெண்கள் வந்து அடங்கி போய்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது. நீ வந்துட்டு என்னை வச்சு வாழ முடிஞ்சால் வாழ, இல்லை அப்படின்னா நான் வந்து ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு, இல்லை நான் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சராக கூட ஆகிட்டு என்னுடைய பொழப்பை பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக போயிடுறாங்க. அதுக்கு காரணம் அவங்களால இன்றைக்கி இருக்கிற இந்த சொசைட்டியில் ஏர்ன் பண்ண முடியுது. ஸோ இப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் பெண்கள் வந்து ஒரு சாதாரண கிரியேச்சர் தான். ஸோ நம்ம ஏமாற்றிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளுடைய சட்டம் பார்த்திங்க அப்படின்னா முழுக்க பெண்களை பாதுகாக்கிறதுக்கான மாதிரியாக தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸோ சொசைட்டியோ இந்த லாபம் உங்களை விடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய லைஃப்பை வந்து இப்படி தேவையில்லாத விஷயத்துக்கு வேஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு உங்களை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கும் உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் தொடர்ந்து செலவு பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களை தேடியும் ஒரு நல்ல பொண்ணு வருவா. அதை விட்டுட்டு டோன்ட் இன்ஸ்பயர் ஃபேக் ட்ராமாஸ் அஸ் வெல் அஸ் ஃபேக் லவ். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய பேர் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக லைஃப்பை தொலைச்சதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணி ஒரு யூஸும் கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய லைஃப்பை நீங்கள் ப்ராப்பராக ப்ரிகாஷனாக எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.